பவன் கல்யாண் தொடர்பானது தமிழகத்தை ஒட்டி அவருக்கு ஒரு சிந்தனை, அரசியல் சிந்தனை இருப்பதாக தெரிகிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. அதுவும் குறிப்பா தெலுங்கு பேசக்கூடிய மக்களை மையப்படுத்தியும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷனும் இருக்கு. உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 2 வார காலம் பவன் கல்யாணுடைய இருந்தேன். நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். தமிழக அரசியலுக்கு நீங்கள் வரப்போகிறீர்களா, அந்த எண்ணம் இருக்கிறதான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், செய்ய போகிறத சொல்லக்கூடாது சார் அப்படி. அதுக்கப்புறம் தமிழக அரசியல் பற்றி அவருக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்குது. எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவு இருக்குது. அது குறிப்பாக என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல அவருக்கு ஒரு பார்வை இருக்குது. இவ்வளவு பார்வை தெளிவு இருக்கிறப்போ அவர் தன்னோட காலத்தை வீணடிக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியான நேரத்தில் சரியான விதத்தில் பவன் கல்யாண் பிரவேசம் இருக்கும். அதனால் இந்த 2026 தேர்தல் ஒரு எல்லா விதத்திலும் திருப்பு முனையான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். பவன் கல்யாண் ஒரு கலக்க போகிறார். நிச்சயமாக பாருங்கள், நிறைய வேலை இருக்குது. இனிமேத்தான் இருக்குது. நிறையா வான வேடிக்கைகள் எல்லாமே இனிமேத்தான் இருக்குது.